அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது நம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்குடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாய் சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். எங்களுடைய ராஜா வருகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போங்க அந்த கிராமத்துக்கு போங்க. யாரு ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை எனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி நான் வைத்திருக்கிறேன். அதை போய் அவுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஒரு ராஜா குதிரையில் வந்திருக்கிறான்னு பார்த்துருக்குறீங்க, ரதத்தில் வந்திருக்கிறான்னு பார்த்துருக்குறீங்க. ஆனால் இப்போ அந்த ராஜா எது மேலே வராரு? கழுதை குட்டி மேலே வரார். ஏன் கழுதை குட்டி மேலே வரணும்? சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்தவங்க யாரா வாசிங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும்
கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, எருசலேமிலே எருசலேமிலே உள்ள ஜனங்களே, எல்லாரும் கெம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள், சத்தமிடுங்கள், என்று சொன்னால் உங்கள் ராஜா வருகிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ராஜாவாய் இருப்பார். இதுவரைக்கும் வந்த ராஜா எல்லாம் உங்களை அடக்கணும், உங்களை ஒடுக்கணும், உங்களை கொல்லணும், உங்களை அழிக்கணும், எப்படியாவது உங்ககிட்ட இருந்து சுரண்டணும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை வரிங்கிற பேரில் எல்லாத்தையும் வாங்கிக்கணும், ராஜான்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றணும், ராஜான்னு சொல்லிட்டு அநேக பெண்களை மனைவியாக கொள்ளணும். இப்படியெல்லாம் ராஜாவை பார்த்துருக்கிறீங்க. ஆனால் இந்த ராஜா இப்பேற்பட்ட ராஜா அல்ல. இவர் நீதி உள்ள அரசராக இருப்பார், நன்மைகளை செய்கிறவராக இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாவாக இருப்பார். அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவருமாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு மிகப்பெரிய பரிசு என்னன்னு சொன்னால் தாழ்மை. ராஜாவுக்கு மிகப்பெரிய பொக்கிஷன்னு சொல்லலாம், ட்ரெஷர்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு சொன்னால், ஒரு தாழ்மை உள்ள ராஜாவாய் இருந்து எல்லா ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசரை ஒரு மக்கள் பெற்றிருப்பாங்கன்னு சொன்னால், அந்த ராஜ்யத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ராஜ்யம் இந்த பூமியிலே எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ ஒரு ராஜாவை மக்கள் அதிகமாக நேசிப்பாங்க? அவர் அங்கேயே ஏசி ரூம்லேயே உக்காந்துக்கிட்டு ஒரு பட்டனை வச்சுக்கிட்டு, நான் இங்கிருந்து ஆன் பண்ணுறேன், நீங்கள் அங்கிருந்து எல்லோரும் கொடி காட்டுங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த ராஜாவை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ராஜா வேணும்? எங்களை நேசிக்கக்கூடிய, எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களை ஆதரிக்கக்கூடிய, அதே நேரத்தில் எங்களை புரிந்து கொண்டு எங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான அரசன் எங்களுக்கு வேண்டும். ஏரோதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த ரோமர்களினால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தாவீது இருந்தார், மிகப்பெரிய ஒரு அரசர். ஒவ்வொரு முறையும் தாவீது ஜெயிக்கும் போது தன்னை உயர்த்தாமல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனை அவர் உயர்த்துகிறவராய் இருந்தார். சவுல் கூட பொறாமப்பட்டான். மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, சவுல் கொன்னதை காட்டிலும் தாவீது கொன்னது பல ஆயிரம் சொல்லி எல்லாரும் பெருமை பாராட்டினாங்க. அப்பயும் தாவீது சொல்றான், என் தேவனாகிய கர்த்தர், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவரே இந்த ராஜ்யத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டி எழுப்புறான். நம்ம கட்டுறதெல்லாம் இன்னைக்கு வேஸ்ட். என்னங்க கட்டுறோம்? நம்ம செங்கல்ல தான் கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ செங்கல்லை விட்டுட்டு எல்லாரும் ஃப்ளையாஸ் கல்லுக்கு போயிட்டாங்க. எங்கள் மேஸ்திரி கேட்குறாரு, பிரதர் இந்த கல் பாருங்க, ஏதோ ஒரு கல்லுங்க கட்டுங்க, எந்த கல்லாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம். இதோடைய தரத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்ன தெரியும் தரமெல்லாம்? ரொம்ப நாளாக கேட்டுருக்கிறாரு. நமக்கு ஏதோ ஒரு கல்லை கட்டுங்க. ஆனால் இங்கே பொன்னையும் வெள்ளையும் கொண்டு ஒரு ராஜா கட்டி எழுப்பி இருக்கிறான். அவனை மாதிரி யாரும் கட்ட முடியாது. இன்னைக்கு தாஜ்மஹால் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? தாஜ்மஹாலில் பார்த்தவங்களாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். தாஜ்மஹால் யாரும் போனதே இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறோம். தாஜ்மஹால் நான் சின்ன வயசில் பார்த்தேன், அப்போ சரியாக ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொரோனா முடிஞ்சு தாஜ்மஹாலை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. டூரிஸ்ட் யாருமே இல்லை. அப்படியே சும்மா ஜேன்னு இருக்க வேண்டிய இடம் வெறிச்சோடி கிடந்துச்சு. நாங்கள் போகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் 30,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த தாஜ்மஹாலுடைய மகிமை இருக்குது. ஃபோட்டோலாம் பார்க்குறது வேஸ்ட்டு. யாராக இருந்தாலும் சரி, அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி போய் நின்னாங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் என்ன ஆயிடுவாங்க அவங்க? அப்பா, இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம்,
இப்பேற்பட்ட ஒரு அரண்மனை, இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் சரி அதை பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பிரமிச்சு வாயடைச்சு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் வாயடைச்சு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் உண்மை. அப்போது எப்படி அந்த ராஜா எங்கேருந்து அந்த கற்களை கொண்டு வந்து அந்த மார்பிள் ஸ்டோன் எப்படி கொண்டு வந்து எப்படி கட்டியிருப்பார், எப்படி பில்லர் போட்டிருப்பார். நம்ம இந்த காலத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், நாம் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு கிடக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த டெக்னாலஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கூட ரெடியாக எல்லாமே இருக்குது. கல் வேணுமா, மண் வேணுமா, சிமெண்ட் வேணுமா, எல்லாம் கலந்த கலவையாக வேணுமா, எல்லாமே இருக்குது. அப்படியே வாங்கி கொட்டிக்கங்கன்னு சொல்கிறான். அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கிடையாது, ஒரு ஜேசிபி கூட கிடையாது அந்த காலத்தில். கற்களை தூக்குறதுக்கு கொண்டு போய் உயர்த்தி நிற்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. யானைகளை வைத்து அந்த ராஜா என்ன பண்ணானா கட்டினானா. அந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, தாவீதினுடைய தேவாலயம் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு முஸ்லீம் அரசன் தன்னுடைய காதல் மனைவிக்காக இப்படி உருவாக்கிக்கிறானே, இவ்வளவு பெருசாக இருக்குது அந்த தாஜ்மஹால். அப்போது தாவீதின் ராஜ்யத்தில் தாவீது ஒரு தேவாலயத்தை உருவாக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பொன்னினாலும் வெள்ளியினாலும் கட்டி எழுப்பியிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தேவாலயமாக அந்த தேவாலயம் இருந்திருக்கும். ஆனால் பார்க்குற பாக்கியம் தான் நம்ம யாருக்குமே கொடுத்து வைக்கல. ஏன்னு சொன்னால் உடச்சிட்டான், ராஜ்யத்தை இடிச்சிட்டான், தேவாலயத்தை அழிச்சிட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து அதே எருசலேமில் ராஜாதி ராஜாவா இப்போ தாவீதின் மைந்தன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தாவீதின் மைந்தன் சொன்னால், தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ கேன் பிரிங் பேக் டேவிட்ஸ் கிங்டம். தாவீதினுடைய ராஜ்யத்தை மறுபடியும் எருசலேமிலே பகிரங்கமாய் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு அரசன் அது யார் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யூதர்கள் இதை அங்கீகரித்து தான் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் அதே தேவாலயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த அரசனாலும் கட்டி எழுப்ப முடியாது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் அதே ஆரவாரத்தையும் கம்பீரமான சத்தத்தையும் ராஜாவின் தொனியையும் எக்கால சத்தத்தையும் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை கீழே விரித்து குருத்தோலையை கையில் எடுத்து ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்த ஒரே ஒரு தருணம் என்னன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல எருசலேமில் கழுதையின் மேலே ஏறி வந்த அந்த நொடி பொழுதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தருணத்தில் தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ராஜாவாக பார்த்தாங்க. ட்ரூ கிங், ட்ரூ கிங்டம், உண்மையான அரசன், உண்மையான ராஜ்யத்தை அன்னைக்கு தான் இஸ்ரவேலர்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த இஸ்ரவேலனாலும் எருசலேமிலே சமாதானத்தையும் எருசலேமிலே மன மகிழ்ச்சியையும் கொண்டு வர முடியவே முடியல. ட்ரம்ப் இருக்கிறார், நம்ம ட்ரம்ப்பு அவர் போட்டார், அங்கே பம்ப் ஆகிட்டு இருக்குது அமெரிக்கன் எக்கானமி. இதனால் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. எல்லாத்துக்கும் பின் விளைவுகள் இருக்கு, எல்லாத்துக்கும் பின் விளைவுகள் இருக்கு. எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் தாவீதின் மைந்தனா வருமா? முடியாது. தாவீதின் ராஜ்யத்தை மறுபடியும் இஸ்ரவேலையும் எருசலேமிலையும் அவரால் அமைக்க முடியுமா? முடியாது. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வேணால் போடலாம், கட்டி எழுப்ப முடியுமா? முடியாது. நிறைய பேர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம், வேஸ்ட்டு. அவர் ஒரு மனுஷன்தான், அவருடைய ராஜ்யமும் இன்னும் கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யமும் கீழே விழுந்துடும். இன்னைக்கு தூக்கி பிடிக்கிற அதே வெள்ளை அமெரிக்கர்கள் நாளைக்கு தூக்கி எறிஞ்சிருவான்.
ஏன்னு சொன்னால் நீ போகிற காலமெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்ட. எல்லாம் அமெரிக்காக்காரன் போய் சூ தேப்பானா இன்னைக்கு, அமெரிக்காக்காரன் போய் செல்ஃபோன் ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பானா இன்னைக்கு, இல்லை அமெரிக்காக்காரன் தான் நம்ம ஊர் மாதிரி உட்காந்து தான் போடுவானா, தறி ஓட்டுவானா? இன்னைக்கு நம்ம ஊரில் தறி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. போட்டிருக்கிறாங்க போர்டு, தறி ஓட்ட ஆட்கள் தேவை, தான் போட ஆட்கள் தேவை, பாவாடை தைக்க ஆட்கள் தேவை. யாராவது போகிறானா? போக மாட்டேங்கிறான். எல்லோரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும், ஐடி கம்பெனிக்கு போகணும், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும், 50,000 ரூபா சம்பளம் வாங்கணும், இப்படி தான் யோசிக்கிறானே தவிர யாரும் போய் தான் போடணும், தறி ஓட்டணும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அமெரிக்கா ஒரு உயர்ந்த நாடு. அங்கே இருக்கிறவன் எல்லாம் சொகுசாக வளர்ந்து பழகிட்டான். நல்லா கறியாக சாப்பிட்டு, நல்லா சிக்கனாக சாப்பிட்டு, எல்லாம் பெருசு பெருசாக கிடைக்குது. நம்ம ஊர் மாதிரி கஞ்சியும் கூலியுமா குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தயிர் சோறு திங்கிறானா? ஒன்றும் கிடையாது. நல்லா கறியாக சாப்பிட்டு வளர்ந்தவன் இன்றைக்கி போய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறானா? எங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்? எல்லாத்தையும் சைனாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, சைனாவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, வியட்நாம்லேருந்து, பங்களாதேஷிலிருந்து இங்கேயா வாங்கி அவங்க நாட்டை ஓடிட்டு இருக்கிறான். இப்போ இன்றைக்கி நான் எல்லாத்தையும் நிறுத்த போகிறேன், நீங்கள் எல்லாம் போய் வேலை செய்யணும், போய் வேலை செய்ய போகிறானா? இன்றைக்கி இல்லை, கஷ்டம்தான். அங்கே எல்லோரும் சேர்ந்து இவரை தூக்கி எறிய போகிறானுங்க. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜ்யம், சமாதானம், பரலோகத்திலேயும் சமாதானம், பூமியிலேயும் மன மகிழ்ச்சி, பரலோகத்திலேயும் ஆசீர்வாதம், பூமியிலே நிறைவு. அந்த ஒரே ஒரு ராஜா, அந்த ஒரே ஒரு ராஜ்யம் என்னன்னு சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்து நீதியையும் நியாயத்தையும் செய்ய போகிறவர் அவர் யார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் குருத்தோலை கையில் எடுங்க, குருத்தோலை கையில் எடுங்க, எல்லாம் உயர்த்துங்க, ஓசன்னான்னு சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து என்ன நடக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். இந்த ராஜா சொல்றாரு, நீங்க போய் அந்த கழுத குட்டியை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆண்டோடைய ராஜ்யம்னா எப்பேற்பட்டதுன்னு பாருங்க. இது ஒரு வித்தியாசமான சம்பவம். இவங்க போறாங்க, சீஷர்கள் போறாங்க, அந்த கழுதைக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இவங்க போய் என்ன பண்றாங்க? அதை அவுக்குறாங்க. அதை அவுக்கும் போது சொல்றாங்க, நில்லுப்பா, ஏன் அவுக்குறீங்க? உடனே இவங்க சொல்றாங்க, 34ஆம் வசனம், அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது 33ஆம் வசனம் சொல்லுது, அதை உடையவர்கள் கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்கிறவர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசுவுக்கு வேணும்னு சொல்லும்போது யார் அதை என்ன பண்ணலை? தடுத்து நிறுத்தலை. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் காட்ஸ் கிங்டம்? தேவன் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ, எதையெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ள நினைக்கிறாரோ அவைகள் எல்லாம் அவருக்கு வந்து சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் குறைவு என்பது இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், இது எனக்கு வேணும். இன்னைக்கு பாஸ்டர் சொல்கிறார், இது எனக்கு வேணும்னு. யாராவது கொடுக்குறீங்களா? அது பாஸ்டர் யாருக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இங்கே கழுதையே வேணும்னு சொல்கிறாரு, அவுத்துட்டு போங்க. யார் என்ன சொல்லலை, ஏன் இவருக்கு அந்த கழுதையை அவுக்குறீங்க? இதுதான் ஆண்டவருடைய, அவருடைய அத்தாரிட்டி, இதுதான் அவருடைய அதிகாரம், இதுதான். ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து பூமியை ஆட்சி செய்யும் போது
அவர் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எதையெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு அவசியமாக இருக்கிறது, சபைக்கு அவசியமாக இருக்கிறது, ஊழியத்துக்கு அவசியமாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இந்த பண்டக சாலிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கலீங்கன்னா வேற ஒருத்தர் கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் போயிடும். அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு இந்த கழுதை குட்டி இல்லைன்னா இன்னொரு கழுதை குட்டி இருக்குது. இவன் வேணான்னு சொல்லியிருந்தான்னா வேற ஒரு இடத்துல இன்னொரு கழுதை குட்டி கொண்டாந்துருப்பாங்க. ஆனால் இவன் வேணான்னு சொல்லலை. மகிமை யாருக்கு? அவன் கழுதைக்கு தான் மகிமை. ராஜாவை சுமக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குது? அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டரை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அதை காட்டிலும் மிகப்பெரிய விலை உயர்ந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லையிலே சொல்லுங்க. யாராலும் சுமக்க மாட்டேங்கிறீங்களே, அல்லையிலே வரமாட்டேங்குது. அல்லையிலே சொல்லுங்க பாவம். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற பாக்கியம் யாருக்குப்பா கிடைச்சிச்சு? குதிரைக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிச்சு? கழுதை குட்டிக்கு கிடைச்சிச்சு, மரிக்கு கிடைச்சிச்சு. அதை பாக்கியமாக நினச்சிச்சு அந்த கழுதை. இப்போ கழுதை பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரையுமே அந்த கழுதையை மதிக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் ஒன்றுத்துக்கு உதவாது. அழுக்கு துணி சுமக்கிறது. எங்கேயாவது குதிரைக்கு இருக்கிற மரியாதை கழுதைக்கு இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து ஏற வரைக்கும் இருந்துச்சா? இல்லை. ஏயா இயேசு கிறிஸ்து போய் கழுதையை கூட்டிகிட்டு வர சொன்னார்? அன்னைக்காவது அது சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்காவது நான் ஒரு விலையேற பெற்றவன், கழுதையாக பிறந்தது என்னுடைய பாக்கியம்னு அன்னைக்கு நினச்சிச்சு. அல்லையிலே சொல்லுங்க. இயேசு மேலே ஏறின உடனே அது நினச்சிச்சு. ஏன் குதிரையை கூப்பிட்டுருக்கலாம், யானையை கூப்பிட்டுருக்கலாம். நம்மளுங்க யானை மேலே ஏறி வராங்க பாருங்க. யானையை கூப்பிட்டுருக்கலாம், ஒட்டகத்தை கூப்பிட்டுருக்கலாம். கரெக்டு. விசுவாசிங்க பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். நல்லது. அப்போ தான் பிரசங்கம் ஓடும் நல்லா. ஏதாவது ஒன்று மேலே ஏறி வந்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதை குட்டியை இவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்னு சொன்னால், ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றை கர்த்தரால் மாற்ற முடியும், உருவாக்க முடியும். விசேஷித்தவன் எல்லாருக்கும் முன்னாடி அவரால் காட்ட முடியும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் கழுதை குட்டி கூட ஸ்பெஷல். எல்லாரும் வரும்போது அதுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கழுதை குட்டிக்கு? ஆஹா ஓஹோ, இந்த மாதிரி நம்மளை யாரும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறாங்களோ இல்லையோ, இதுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். எப்படி நம்மளை வரவேற்கிறான்? எவெல்லாம் நம்மளை உதவாக்கறேன்னு சொன்னானோ, எவனெல்லாம் நம்மளை அழுக்கு மூட்டைன்னு சொன்னானோ, எவனெல்லாம் நீ பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னானோ, அவெல்லாம் இன்னைக்கு ஓலையை பிடிச்சி நம்மளை வரவேற்கிறானே. என்ன மகிமை, என்ன மகிமை, என்ன கனம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது, இயேசுவை ராஜா என்று தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. கர்த்தர் அவங்களை எப்படி விசேஷித்தமானவர்கள் என்று உயர்த்தி வைக்கிறார்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பேற்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். மார்பகங்களை பெண்கள் மறைக்க முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க நம்முடைய ஜனங்கள். இன்றைக்கி எல்லாரும் பேண்ட்டு சட்டை போடுறான், சூட்டு போடுறான். இன்றைக்கி கோட்டு சூட்டு போடுறான். கோட்டு சூட்டு போடுறவன் கிறிஸ்தவன் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிரதமர் அவர் யார்? நம்ம முதல் மந்திரி ஸ்டாலினும் சரி, இன்னொருத்தர் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா போகும்போது யாரோ ஒருத்தன் கோட்டெல்லாம் மாட்டி விட்டான். அங்கே போய் இப்படி தலையை ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு ஆடுறாருன்னு அவருக்கும் தெரியல, அமெரிக்காக்காரனுக்கும் தெரியல, ஏதோ ஒன்று. ஆனால் கோட்டு போட்டாரா இல்லையா? அப்போ தான் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறான். யார்? நம்ம அந்த வெள்ளை வெள்ளை குரூப் இருக்கிறானுங்களே நம்ம ஊர். எல்லா உதாரணம், நல்ல உதாரணம் கிடைக்குது பாருங்க. சோதரர் யாரும் கோச்சிக்கூடாது அந்த வீடியோவை பார்த்து. எதுக்கு சொல்கிறேன்? நம்ம ஆளுங்க பார்த்து அப்பா கோட்டு சட்டையை மாட்டிட்டு எங்கள் ஆள் என்னமா இருக்கிறார் பார்த்தீங்களா? இது வரைக்கும் வாழ்க்கையில் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. எப்படியா அந்த உயர்வு வந்துச்சு? கிறிஸ்தவனால தான் வந்துச்சு உயர்வு. அல்லேலூயா. கோட்டை கண்டுபிடிச்சவன் யாரு? கிறிஸ்தவன் தான் கோட்டு சூட்டை கண்டுபிடிச்சான். அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சான், பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சான்.
இன்னைக்கு எல்லாரும் மாட்டிட்டு போகிறான், நம்ம ஆளும் மாட்டிக்கிறான் அங்கே போயிட்டு. ஒரு சில நேரங்களில் இந்த உயர்வை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட போது, ஒரு கழுதையை குட்டியை அவர் விசேஷத்தில் கொண்டு போய் உயர்த்தி வைத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வல்லமை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை, நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய வல்லமை யாரிடத்துல உண்டு? தேவனாகிய கர்த்தரிடத்துல உண்டு. ஒரு ராஜாவாய் தாவீதை உயர்த்தி அழகு பார்த்த தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் தாவீதினுடைய ஆலயத்துக்கு வருவோம். கட்டி முடிச்சிட்டாரு. என்ன பாஸ்டர் இங்கேயும் அங்கேயும் ஃப்ளாஷ்பேக்காக போகிறீங்க? இப்போ சினிமா எடுக்கிறவங்க கூட அப்படித்தான் எடுக்கிறான். பிறகு முன்பு அப்படின்னு சொல்லி தோற்றத்தை மாற்றிடுறானுங்க. திடீர்னு அவருக்கு உண்டாக்குறாரு, திடீர்னு அதே ஹீரோ ஒல்லியாக மாறிடுறாரு. திடீர்னு நரைச்ச முடி இருக்குது, திடீர்னு பார்த்தா முடி கருகருன்னு இருக்குது. என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கா. இப்போ நம்ம பிரசங்கமும் இப்போ அப்படி தான் ஓடணும். மறுபடியும் எங்கே போகிறோம்? இப்போ தாவீதுக்கு போகிறோம். எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்துக்கு யார் தலைவர்? தேவனாகிய கர்த்தர். அவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய கரங்களில் இருந்து நாங்கள் வாங்கினோம், உமக்கே நாங்கள் எல்லா வளர்ச்சியும் திருப்பி செலுத்துகிறோம், உமக்கே இந்த ஆலயத்தையும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? கட்டி எழுப்பி நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆனால் அந்த ஆண்டவருக்கு தாவீதினுடைய ஆலயம் ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டாரிக்கலாகவும் டேவிட்ஸ் டெம்பிள் இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் நகரத்தை ஆண்டவர் பாதுகாத்து வராருன்னா முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் தாவீதினுடைய ஆலயம், டேவிட்ஸ் டெம்பிள் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள்னு ஏன் சொல்றாரு சொன்னா, எனக்காக தாவீது உண்டு பண்ணின அந்த ஆலயம் எனக்கு ரொம்ப விசேஷமானது. விசேஷமானது. இஸ்ரவேல் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கைவிடலை. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பாச கயிறினால் கர்த்தர் இன்னும் கட்டி வச்சிருக்கிறாராம். ஏன்னு சொன்னா தாவீது, தாவீதுடைய ராஜ்யம், தாவீதினுடைய ஆலயம், இதுதான் காரணம். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கர்த்தர் கொண்டு போய் மிகப்பெரிய அரசனாய் உயர்த்தி வைத்து, அரசனையில் வைத்து சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவர் என்ன பண்ணாரு? அழகு பார்த்தார். அதுக்கப்புறம் அதே ஆடு மேய்க்கிற பையனுடைய வம்சத்திலே தாவீதின் குமாரனாய் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். எல்லாம் முக்கியமானது பாருங்க. தாவீதின் மகனாய் பூமிக்கு இறங்கி வருகிறார். தாவீதின் மைந்தன் போடப்பட்டிருக்கிறது, சன் ஆஃப் டேவிட். நிறைய பேர் அவர் என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா, ஹே சன் ஆஃப் டேவிட் அப்படிங்கிறாங்க. ஏ தாவீதின் குமாரனே. இவர் எங்கேயுமே போய் என்ன ஏண்டா அப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லல. அதான் தீர்க்க தரிசனம். அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க? தாவீதின் மைந்தன் இவர் அந்த ஜெனரேஷன்லேயே வராரு, எப்படியும் எருசலேமில் என்ன பண்ணிடுவார்? தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து ராஜாதி ராஜாவா உட்காந்துருவார்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? தாவீதை எப்படி வரவேற்றாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க? போயிட்டு துணிகளை வைத்து என்ன பண்ணுறாங்க? விரித்து என்ன பண்ணுறாங்க? வாசிங்க, வசனத்துக்கு போங்க மறுபடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 35ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்தில் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பாருங்க,
எப்படி வரவேற்றாங்க அப்படிங்கிறத மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வரும்போது அவனுடைய அரண்மனை தூண்களில் இந்த மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்குமா, கட்டப்பட்டிருக்குமோ? அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பீக்கர் ஸ்டாண்டில் கட்டி வச்சிருக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. இதுவே ஒரு தூணாக இருந்தால் அந்த தூணுடைய வாசல் இந்த மாதிரி ஒரு மரக்கிளையை கட்டி வைக்கும்போது ராஜா வரும்போது எப்படி இருக்குமா, அப்பா ஜெயிச்சுட்டு வந்துட்டாருப்பான் நம்ம ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்களாம், ராஜாவை வரவேற்பாங்களாம். அதே போல் தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணுவாங்களாம், அந்த வாசல்களிலே விரித்து அவர் நடந்து வர இடத்துல துணியை போட்டு, நம்ம அந்த ரெட் கார்பெட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், போட்டு அவரை வரவேற்பாங்களாம். பயங்கரமான கிராண்ட் வெல்கம், பயங்கரமான வரவேற்பு. இதை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் செய்கிறாங்க. மத்தேயு கரெக்டாக எழுதுறாரு, தாவீதின், சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னான்னா என்ன அர்த்தம்? உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ராஜாவை உயர்த்துகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிறார்கள், ராஜாவை உயர்த்துகிறார்கள். தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை உயர்த்துகிறார்கள். அப்போ எப்படி தாவீதை வரவேற்கிறாங்களோ, ராஜாவை வரவேற்கிறாங்களோ, அப்படியே இவரே வரவேற்று இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், பிசிக்கல் கிங்டம். இப்பவே இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கையில் எடுத்து ராஜாதி ராஜாவாய் அவர் சிம்மாசனத்தில் என்ன பண்ணோம், உட்கார வந்து நான் தான் ராஜா என்று அறிவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்துச்சு, அதே ராஜா தன்னுடைய சொந்த சீசனால் காட்டி கொடுக்கப்பட்டு பிலாத்து கையை கழுவி பரபாச விடுதலை செய்து எல்லாரும் சேர்ந்து இயேசுவை என்ன பண்ணுங்க, சிலுவையிலே அடியுங்கள் என்று சொல்லி ஜஸ்ட் 1 வீக். இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் உள்ள டைம் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 1 வாரம், 1 வீக்கில் இந்த சம்பவம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. ஏன்னு சொன்னால் தேவன் எதிர்பார்த்த காரியம். இன்னைக்கு பிரசங்கியில் வாசித்தோம் பார்த்தீங்களா, அதின் காலத்தில் அதின் நேரத்தில் கர்த்தர் செய்கிறார். நம்முடைய கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா. அதே போல தேவாதி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்காக ஒப்பு கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் வேற இஸ்ரவேல் ராஜ்யத்துக்காக அல்ல, உலக தேசங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இவர் ராஜாவா ஏற்றுக்கொண்டார், ஜனங்க பண்ண ஆரவாரத்தை ஏத்துக்கிட்டாரு, குருத்தோலையை ஏத்துக்கிட்டாரு, கழுதையின் மேல வந்ததை ஏத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா ராஜ்யத்தில் போய் உட்கார்ந்து நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதில் சிலுவைக்கு முன்பாக நின்று நான் தான் ராஜான்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க, நீ யூதர்களுக்கு ராஜாவா? ஆமான்னு சொல்றாரு. ஆனா யூதர்களுக்கு ராஜானா இந்நேரம் நீ ஏரோது கிட்ட போய் சண்டை போட்டு ராஜ்யத்தெல்லாம் கையில் எடுத்து அவனை கத்தியால வெட்டி அவனை வீழ்த்தி
அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சீசர்களை வச்சு கொலை செஞ்சு இனிமேல் நான் தான் ராஜா, எருசலேமுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லி ஏன் சொல்லலை? அதான் எல்லாருடைய கேள்வி. அதை தான் எல்லாரையும் எதிர்பார்க்குறாங்க. அங்கே தான் இயேசு கிறிஸ்து வெறும் யூதர்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, உலக தேசங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே அவர் ராஜா என்பதை நிரூபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யூதர்களுக்கு தான் நல்லா இருந்தால் போதும், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் நல்லா இருக்கணும். யூதர்களுக்கு நம்மளுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு எருசலேம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எருசலேம் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் பத்தாது. என் ராஜ்யத்துக்குள்ளே வருகிற எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். யூதர்களுக்கு தங்களுக்கு நியாயம் தீர்க்கணும், தங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுக்கு மாட்டமல்ல, இந்தியர்களுக்கும் நியாயம் விசாரிக்கணும், ஆப்பிரியர்களுக்கும் நியாயம் விசாரிக்கணும், அமெரிக்கர்களுக்கும் நியாயம் விசாரிக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி எல்லா ஜனமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பாஷை பேசுகிற மக்கள், எல்லா மொழி பேசுகிற மக்கள், அதே போல் எல்லா விதமான ஜாதி ஜனத்திலிருந்து வெண்ணாங்கி தரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் அவர் சிலுவையை நோக்கி போனார். அன்னைக்கு அவர் ராஜாவாக உட்கார்ந்துருந்தான்னு சொன்னான், அன்னைக்கு சிங்காசனத்தில் கையில் எடுத்திருந்தாருன்னு சொன்னான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தேவனுடைய ராஜ்யம் உலக தேசங்களிலே கட்டி எழுப்பப்பட வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் எவ்வளோ ராஜ்யத்தை ஏற்படுத்தினான். அதுக்கப்புறம் வந்தான் அலெக்சாண்டர் தி கிரேட், அவன் ராஜ்யம் எவ்வளோ பெருசு இருந்துச்சு. அப்புறம் யார்? செங்கிஸ்கான் தெரியுமா? செங்கிஸ்கான் படிச்சுக்கிறீங்களா யாராவது? அவன் ராஜ்யம் எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு. இவங்க எல்லாம் ஒரு நாள் விழுந்து போனார்கள், அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய ராஜ்யமும் விழுந்து போயிட்டு. ஒருவேளை தாவீதின் ராஜா, தாவீதின் மைந்தன் அன்றைக்கு இஸ்ரவேலிலே உட்கார்ந்து சிலுவையிலே மரிக்காமல் ரத்தம் சிந்தாமல் நமக்காக உயிர் தெளாமல் ஒரு ராஜாவாய் உட்கார்ந்து ஏரோதை துரத்தி விட்டு இந்த ராஜ்யத்தை கையில் எடுத்து நான் தான் ராஜா என்று சொல்லி உட்கார்ந்திருந்தாருன்னு சொன்னான், கொஞ்சம் நாட்களிலே அவரும் முடிந்திருப்பார், அவருடைய ராஜ்யமும் முடிந்திருக்கும். ஆனால் முடிவில்லா ராஜ்யம், யாரினாலும் அழிக்க முடியாத ஒரு ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ராஜா சிலுவைக்கு நேராக செல்ல வேண்டும். இந்த ராஜா எல்லா அவமானத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். இந்த ராஜா பாடுபட வேண்டும், உபத்திரவப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், நமக்காக மரிக்க வேண்டும். மரிப்பது மட்டுமல்ல, இந்த ராஜா பாதாளத்தை ஜெயித்தவராய் மரணத்தை ஜெயித்தவராய் 3ஆம் நாளிலே உயிர்த்து எழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ராஜா எதை சூஸ் பண்றாரு? இவன் கொடுக்கிற மரியாதையெல்லாம் வாங்கிக்கிறாரு, இவன் கொடுக்குற கணத்தையெல்லாம் வாங்கிக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு எருசலேமுக்காக கண்ணீர் வடிக்கிறாரு. எருசலேமுக்காக கண்ணீர் வடிச்சிட்டு அடுத்து போய் கெத்செமனே தோட்டத்தில் கதறி அழுக ஆரம்பிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தமாய் தலையில் சிந்துகிற வரைக்கும் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஏன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் அவரை ராஜாவை அங்கீகரிச்சிட்டாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கீகரித்த பிறகு இப்போ வரப்போகிற பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. வரப்போகிற உபத்திரவம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்த பிறகு அந்த ராஜ்யத்துக்குள்ள சேர்த்த போகிற மக்களுக்காக அவர் படுகிற வேதனை, அவர் படுகிற கஷ்டம், அவர் படுகிற உபத்திரவம், ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்படணுமேன்னு சொல்லி அவர் நமக்காக சிந்தின ரத்தம் அது சாதாரணமானதல்ல. அதை அவர் செய்ததுனால தான்
இன்னைக்கு அழிக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை பூமியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவனை அழிச்சிடலாம், ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவனை அழிக்கவே முடியாது. ஒருவேளை சபைகளை அழித்து விடலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எங்கேயா இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அல்லேலூயா. இயேசு ராஜாவா எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? அரண்மனையில் இல்லை. இயேசு ராஜாவா எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓசனான்னு சொன்னோமே, ஏன் சொன்னோம்? நம்மளுடைய ராஜா எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. இங்கே யாராவது போய் அழிக்க முடியுமா? முடியாது. அங்கே கட்டி வச்சிருக்கிற கோட்டையை வேணால் அழிச்சிடலாம். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய சிங்காசனத்தையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தார். அவர் ராஜாவா அங்கே எருசலேமில் உட்காராம, அவர் ராஜாவா இப்போ எல்லாருடைய இருதயத்திலும் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ராஜாவா வேறு இஸ்ரவேலர்கள் மட்டும் குருத்தொலையை கையில் எடுக்காம, ராஜாவா இந்தியாவில் இருக்கிற தமிழர்களாகிய நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம். அல்லேலூயா. குருத்தோலை கையில் எடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஓசன்னா பாடுறோம். ஏன்னு சொன்னால், அன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பூமியிலே நம்முடைய இருதயத்துக்குள்ள ஸ்தாபித்ததுனால, ஒரு இடத்துல ஸ்தாபிக்கல, ஒரு நகரத்தில் ஸ்தாபிக்கல, ஒரு மலையின் மேலே ஸ்தாபிக்கல. எங்கே ஸ்தாபித்திருக்கிறாரு? இருதயத்தில் ஸ்தாபித்து. எப்படி நடந்தது? சிலுவையில் நடந்தது. எழும்பி நிற்போம். தேவ ராஜ்யம் என்பது ஏதோ அங்கேயோ இங்கேயோ இருக்கிறது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது. அவர் ராஜாவாய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீக்கிரமாய் மேகங்கள் நடுவிலே எக்கால தொனிக்கும் போது நம்முடைய ராஜா மேலே இருந்து இறங்கி வரப்போகிறார். உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். உலக ராஜ்யங்கள் எல்லாம் மாறி போகும். ஆனால் இயேசுவின் ராஜ்யமோ ஒரு காலம் அழிக்கப்படாது. மற்ற ராஜாக்கள் எல்லாம் மறைந்து போவார்கள். ஆனால் தாவீதின் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் வருகிற நாட்களிலும் பூமியை அரசாட்சி செய்ய போகிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே ஒரு ராஜா, அது இயேசுவின் ராஜ்யம். இயேசுவே நம்முடைய ராஜா. நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், மறைந்து போகும். ஆனால் நித்திய காலமோ இயேசுவே நம்முடைய ராஜாவாக இருந்து நம்மை அரசாட்சி செய்கிறவராய், சதா காலமும் நம்மை வழி நடத்துகிறவராய், தலைமுறை தலைமுறையாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவர் ஒரே ஒரு ராஜா. அது யாருன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி எருசலேம் நகரத்தில் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அதே போல் இன்றைக்கு உம்மை நாங்கள் ராஜாவாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் நீர் ராஜாவாக இருக்கிறீர், எங்கள் குடும்பத்தில் ராஜாவாக இருக்கிறீர், எங்கள் சபையில் ராஜாவாக இருக்கிற எல்லாவற்றிலையும் ராஜாவாக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, உயர்த்துங்க, ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் செய்யுங்க, வெள்ளப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி. ஏசு ராஜா எங்கள் ராஜா, ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றி. கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நாம் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே, ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே. ஆமென். ஓசன்னா ஜெயம் நாமக்கே, ஆமென் என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே. எஸ் லார்ட். ஓசன்னா ஜெயம் நாமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நாமக்கே.